மாணவர்கள் அனைவரையும் கல்வி டிவியினூடாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம தரம் தொடர்ச்சியாக வணிக பிரிவு மாணவர்களுக்கு தரம் 11ஆம் ஆண்டு வணிகம் தொடர்பான சில தலைப்புகள் படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த வகுப்புகளில் வணிகத்தோட சந்தைப்படுத்தல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ சந்தைப்படுத்தல் தொடர்பான எல்லா விஷயங்களும் முழுமையாக மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பரீட்சைக்கு வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கியதான விளக்கங்கள் நம்ம முன்னாடியே கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வணிகம் ஒன்றினுடைய நிதி கூற்றுக்கள். ஒரு வணிகத்தில் எதுக்காக இந்த நிதி கூற்றுக்கள் தயாரிக்கிறோம், அந்த நிதி கூற்றுக்களை எவ்வாறு தயாரிக்கிறது, நிதி கூற்றுக்கள் என்னென்ன இருக்குது, அதை எந்தெந்த முறைகளில் தயாரிக்கிறது, அதற்கான சில விளக்கங்கள் அதுகளை தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அதாவது வணிகம் ஒன்றினுடைய நிதி கூற்றுக்கள். இந்த நிதி கூற்றுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பாடம் இதில் படிக்க போகிறோம், என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நிதி கூற்றுக்களுக்கான ஒரு அறிமுகம் கொடுத்துருக்குறாங்க. நிதி கூற்றுக்கள்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு அறிமுகம் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று அப்படின்னு சொல்கிறது. இந்த லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்குள்ள ஒரு நிறுவனம் அடையக்கூடிய லாபம் அல்லது நட்டத்தை எவ்வாறு கணிப்பிடணும் அப்படின்றதுக்கான ஒரு கணக்கு முறையில் செய்கிற ஒரு விஷயம் தான் இந்த லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று. நிதிநிலைமை கூற்று அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு திகதியில் நம்ம நிறுவனத்தில் காணப்படக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையினுடைய அளவு அதை நிதி பெருமான ரீதியாக நம்ம கணிப்பிடுவதற்கான ஒரு கூற்று தான் நிதிநிலைமை கூற்று. ஸோ இந்த மூன்றுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது மூணை பற்றி தான் நம்ம இந்த பாடங்களில் படிக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். தரம் 10ஆம் ஆண்டுலையும் சரி, கணக்கீட அறிமுகப்படுத்தும் போது, அதாவது கணக்கீட்டு சமன்பாடுகள் அதன் மூலமாக கணக்கீட மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சரி, இந்த பாடத்திலையும் சரி, ஒரு நிறுவனத்தில் கணக்கீடு நிதி அடிப்படையில் ஏன் ஒரு நிறுவனத்தில் கணக்கு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் என்னதான் செய்தாலும், என்னதான் நிறுவனத்தை மேம்படுத்தினாலும் எல்லாமே என்னது, கடைசியாக நிதி அடிப்படையில் ஒரு லாபம் அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கணும். அந்த லாபத்தை எவ்வாறு கணித்து எவ்வாறு அந்த லாபத்தை கணிப்பிடுறது, ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்குள்ள ஒரு நிறுவனம் இவ்வளோதான் லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது எவ்வாறு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காசில் நம்மக்கிட்ட வார எல்லா காசையும் எடுத்துட்டு நம்ம நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா காசையும் கொண்டு செலவுகளை செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோதான் நமக்கு சேமிப்பு இருக்குது, இவ்வளோதான் நம்ம லாபம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத கணிக்க முடியாது. எனவே லாபத்தை கணிக்கிறதுக்கு ஒரு சரியான மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் படி நம்ம லாபத்தை எவ்வாறு கணிக்கிறது, அந்த லாபத்தை கணிக்கிறது மட்டும் இல்லாமல் நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் நிதிசார் தகவல்களை அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நிதிசார் தகவல்களை அக்கறையுடைய தரப்பினர்கள், அதாவது நிறுவனத்தோடு அக்கறையுடைய தரப்பினர்கள், அகச்சூழல் காரணியோடு தொடர்பு பட்டவர்கள், புறச்சூழல் காரணியோடு தொடர்பு பட்டவர்களுக்கு அக்கறையுடைய தரப்பினர்கள், இவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், அக்கறையுடைய தரப்பினர்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம நிதி சார்ந்த தகவல்களை இதில் இருந்து தான் வழங்குகிறோம். ஸோ அதற்காக தயாரிக்கப்படுறது தான் இந்த நிதி கூற்றுக்கள். கணக்கீட்டு செயல்முறையின் அடிப்படையில் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் முதலில் முதன்மை ஏடுகளில் பதியப்பட்டு பின்னர் அவை பேரேட்டு கணக்குகளுக்கு தாக்கல் செய்யப்படும், அதாவது பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றப்படும். அப்பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பெறப்படும் மீதிகளை உள்ளடக்கி பரீட்சை மீதி ஒன்று தயாரிக்கப்படுவது பற்றி ஏற்கனவே தரம் 10ல் படிச்சிருக்கிறீங்க. அதாவது சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு கணக்கு ஒரு நிறுவனத்தில் நிதி கூற்று தயாரிக்கிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில் நாளாந்தம் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுது. அந்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையுமே ஒரு கணக்கு ஏடுகளில் பதிவு செய்கிறோம். உதாரணத்துக்கு காசு சார்ந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே காசேட்டில் பதிவு செய்கிறோம். கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடு அப்படின்ற மாதிரி பதிவு செய்கிறோம். இந்த மாதிரி அதற்கான உரிய கணக்கேடுகளில் பதிவு செய்து அதை அனைத்துமே எதுக்கு மாத்திரம், பேரேட்டு கணக்குகளுக்கு, அந்தந்த உரிய கணக்குகளுக்கு, விற்பனை கணக்கு, கொள்வனவு கணக்கு அப்படின்னு பேரேட்டு கணக்குகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், மாற்றுறோம். ஸோ அந்த பேரேட்டு கணக்குகளினுடைய மீதிகளை சமப்படுத்தி
மீதிகளை எடுத்து அதை பரீட்சை மீதியில் கொண்டு போய் போட்டு பரீட்சை மீதியை சமப்படுத்துகிறோம். அதனூடாக வரக்கூடிய அநேக வணிகங்களின் நோக்கமானது லாபத்தை உழைப்பதன் மூலம் நமது வணிக நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதாகும். இதனால் செயற்பாட்டு பெறுபேறாக உழைக்கப்பட்ட லாபம் போதிய அளவில் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். மேலும் வணிகத்தின் சொத்துக்கள், உரிமை மற்றும் பொறுப்புகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதும் அவசியமானதாகும். வணிகம் பற்றிய எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இவ்வாறான தகவல்கள் அவசியமானவையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள், காசு விற்பனை, கடன் கொள்வனவு, கடன் பட்டோர் தந்த காசு, ஊழியர்களுக்கு சம்பளம் செலுத்தியது, வாடகையாக பெற்ற வருமானம், நம்ம கொடுத்த வாடகை, மின்சார கட்டணம் செலுத்தியது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரகு வருமானம் பெற்றுக்கொண்டது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்புறுதிக்கு கட்டணம் செலுத்தியது, குத்தகை அடிப்படையில் வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது, வங்கி கடன் மீள செலுத்துதல், வங்கி கடன் பெற்றுக்கொள்ளுதல், இந்த மாதிரி நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் ஒரு நிறுவனத்தில் நடைபெறுது. அந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் அதனுடைய அந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் உரிய கணக்குகளை நம்ம என்ன செய்யறோம், பதிவு செய்யறோம். பதிவு செய்த பிறகு அதை பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றி அந்த பேரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி அதனுடைய மீதியை கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம், பரீட்சை மீதிக்கு கொண்டு போய் பரீட்சை மீதியை சமப்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், ஆரம்ப கட்ட ஒரு செயற்பாடை பூர்த்தி செய்யறோம் இந்த நிதி கூற்றுக்கள் செய்யறதுல. அதுக்கு பிறகு வருமான கூற்றெல்லாம் நம்ம பார்க்க இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு போவோம். நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறுகளை உறுதி செய்வதற்கும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதற்குமாக தயாரிக்கப்படும் கணக்கு அறிக்கைகள் நிதி கூற்றுக்கள் என அழைக்கப்படும். நிதி கூற்றுக்களுக்கான ஒரு அழகான டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை பாருங்க. அது என்ன அப்படின்னா, நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறுகளை உறுதி செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுல ஒரு வணிகத்தினால் உருவாக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறுகள் அதாவது செயற்பாட்டு பெறுபேறுகள் அப்படின்றது அது வணிகத்தினுடைய நடவடிக்கைகள் காரணமாக ஒரு வணிகத்துக்கு கிடைக்க பெற்ற லாபமோ நட்டமோ காசு ரீதியா உறுதி செய்வதற்கும் நிதி நிலைமை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அந்த வணிகத்தினுடைய காசு நிலைமை எவ்வாறு காணப்படுது அப்படின்றத அறிந்து கொள்வதற்கும் தயாரிக்கப்படுகின்ற கணக்கு அறிக்கைகள் நிதி நிலைமை கூற்று அப்படின்னு சொல்லப்படுது. வணிகம் ஒன்றில் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது குறித்த காலப்பகுதி ஒன்றை வரையறைக்குட்படுத்தி ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிதி ஆண்டுக்குள்ள இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்குகள் நம்ம எப்பயுமே செய்யும் போது நிதியாண்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நிதியாண்டு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரைக்கும் ஒரு நிதியாண்டா காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தால் மார்ச் மாதம் 31ஆம் திகதி அல்லது ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அதற்கு அடுத்த வருடம் மார்ச் 31ஆம் திகதி வரைக்கும் ஒரு நிதியாண்டாக காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தா ஜூன் மாதம் 31ஆம் திகதியிலிருந்து அதற்கு அடுத்த வருடம் ஜூலை மாதம் 1ஆம் திகதி வரைக்கும் ஒரு நிதியாண்டாக காணப்படுது. மேக்சிமம் இந்த மாதிரி 3 நிதியாண்டுகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு அநேகமாக வரக்கூடிய நிதியாண்டு ஜனவரி 1 டு டிசம்பர் 31 அல்லது மார்ச் 31 டு ஏப்ரல் 1 இந்த நிதியாண்டுகளுக்குள்ள தான் உங்களுக்கு கணக்குகள் அநேகமாக நிதி கூற்றுகள் செய்யறதுக்கு வரும். எனவே மாணவர்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வணிகம் ஒன்றில் நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது குறித்த காலப்பகுதி ஒன்றை வரையறைக்குட்படுத்தியாகும். அக்காலப்பகுதி நிதியாண்டு எனப்படும். ஆமா, அந்த ஒரு காலப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், இங்க நிதியாண்டு அப்படின்னு சொல்றோம். இது பொதுவாக ஒரு வருட காலத்தை கொண்டதாக அமையும். கணக்கீட்டு செயல்முறையின் வெளியீடாக நிதி கூற்றுக்கள் அமையும். கணக்கீட்டு செயல்முறையினுடைய வெளியீடா நிதி கூற்றுக்கள் அமையும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறும் உள்ளீடாக. சரிங்களா? கொடுக்கல் வாங்கல்கள் என்ன செய்றாங்க, கணக்கீட்டு செயல்முறைகள் என்ன செய்றாங்கன்னா மூளையேடுகளில் பதிவு செய்கிறாங்க. இப்போ மூளையேடுகளில் பதிவு செய்தல், கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டு கணக்குகளில் தாக்கல் செய்தல், பரீட்சை மீதியை தயாரித்தல், செம்மையாக்கங்கள்.
அப்படின்ற ஒரு விஷயம் கணக்கீட்டு செயல்முறைக்குள்ள வருது. அப்போ ஒரு நிறுவனத்தில் உள்ளீடா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுது, காசு ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுது. அந்த கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் ஒரு செயல்முறை நிறுவனத்தில் நடக்குது. அதை வந்து கணக்கு புத்தகங்களில் தாக்கல் செய்கிறாங்க, மூல ஏடுகளில் பதிவு செய்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல்களை பேரேட்டு கணக்குகளில் தாக்கல் செய்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் பரீட்சை மீதியை தயாரிக்கிறாங்க, செம்மையாக்குறாங்க. அண்ட் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியீடாக என்ன கிடைக்குதுன்னா அவங்களுக்கு நிதி கூற்றுக்கள் கிடைக்குது. அந்த நிதி கூற்றுக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குறாங்க. சரியா, நிதிசார் தகவல்களை அவங்க வந்து நிதிசார் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விதமான நிதி கூற்றுக்களை தயார்படுத்துவதுடன் இந்த அத்தியாயத்தின் மூலம் தனியுடைமை வணிக அமைப்புகளினால் தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் தொடர்பாக மாத்திரமே நோக்கப்படுகின்றது. தனியுடைமை வணிகம் ஒன்றில் நிதியாண்டு ஒன்றிற்காக தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் 2 பிரதான கூறுகளை கொண்டதாக அமையும். அதாவது ஒவ்வொரு வித்தியாசமான வணிகங்களும் அதனுடைய அந்த நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களினுடைய அடிப்படையில் வெவ்வேறான நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பாக தனியுடைமை வணிகத்தில் நடைபெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படையாக கொண்டு அந்த வணிகத்தில் தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்களை தான் நாம் வந்து இங்கே பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த நிதி கூற்றுக்கள் 2 பிரதான கூறுகள் 2 கூறுகளை வந்து கொண்டதாக காணப்படுது. அதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று. ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட ஒரு நிதியாண்டில் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கா, அதே மாதிரி எவ்வளவு நட்டம் அடைஞ்சிருக்கு, லாபம் அடைஞ்சிருக்கா நட்டம் அடைஞ்சிருக்கா அப்படின்றத அந்த நிறுவனத்தில் நடந்த அவ்வளோ விற்பனைகள் அல்லது அவ்வளோ வருமானங்களையும் சேர்த்து அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து செய்யப்பட்ட செலவீனங்களையும் கழிக்க வருகின்ற ஒரு விஷயமா இந்த லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை கூற்று, அதாவது 5 தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லாப நட்ட கூற்று அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று வணிகம் ஒன்றினால் குறித்த நிதியாண்டில் உழைக்கப்பட்ட லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட்டு முன்வைப்பதற்காக தயாரிக்கப்படும் கணக்கறிக்கையே லாப நட்ட கூற்று என அழைக்கப்படும். ஆமாம், ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒரு வணிகத்தில் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்கமா அல்லது நட்டம் அடைஞ்சிருக்கமா அப்படின்றத அந்த நிதியாண்டில் மொத்தமாக உழைக்கப்பட்ட வருமானங்களோடு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து விதமான செலவுகளையும் கழிக்க வருவது தான் என்னது, லாபமோ நட்டமோ, அதை கணிப்பிடுவதற்கான கூற்று தான் லாப நட்ட கூற்று. வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேற்றை கணிப்பீடு செய்வதற்கு பின்வரும் 2 படிமுறைகளை பின்பற்றுகின்றன. ஒன்று வந்து மொத்த லாபம், இன்னும் ஒன்று வந்து தேறிய லாபம் அப்படின்றது. ஓகே, மொத்த லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் நடந்த ஒரு மெயினாக ஒரு நிறுவனம் வந்து சாதாரணமாக விற்பனையை அடிப்படையாக கொண்டு இயங்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற மொத்த விற்பனைகள்லேருந்து அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற மொத்த கொள்வனவுகளை கழிக்க வருவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த லாபம். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் மொத்த கொள்வனவோ அதற்குள்ளே வந்து இந்த இறுதி இருப்பு, ஆரம்ப இருப்பு, வெளித்திருப்பம், உட்திருப்பம் இதுகளெல்லாம் நம்ம மொத்த விற்பனையில் உட்திருப்பத்தை வந்து கழிக்கிறோம். அதே மாதிரி மொத்த கொள்வனவில் வெளித்திருப்பத்தை வந்து நம்ம கழிக்கிறோம். அதெல்லாம் கழிக்க வருவது மொத்த லாபம் அப்படின்றது. தேறிய லாபம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்ன அப்படின்னா மொத்த லாபத்தோடு நிறுவனம் பெற்றுக்கொண்ட ஏனைய பிற வருமானங்களை சேர்த்து அதனோடு நிறுவனத்தினால் செய்யப்பட்ட செலவுகள் அனைத்தையும் கழிக்க வருவது தான் தேறிய லாபம் அப்படின்னு சொல்றது. விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்பதன் மூலம் மொத்த லாபம் கணிப்பிடப்படும். சரிங்களா? விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்பதன் மூலம் என்ன கணிப்பிடப்படுது? மொத்த லாபம் கணிப்பிடப்படுது. ஓகே, சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் மொத்த லாபம் எவ்வாறு கணிப்பிடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நிறுவனத்தில் வருமான கூற்று, அதாவது லாப நட்டத்தை கணிப்பிடுறதுக்கான ஒரு நிறுவனத்தில் நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தனியுடைமை வணிகத்தில் தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தனியுடைமை வணிகத்தில் தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுக்கள் பெரும்பாலும் 2 கூறுகளை கொண்டது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
அதில் ஒன்று தான் வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்று அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை கூற்று அல்லது ஐந்தொகை. இதில் வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்குள்ள அடையப்பெற்ற மொத்த லாபங்கள்லேருந்து அல்லது மொத்த வருமானத்திலிருந்து செய்யப்பட்ட மொத்த செலவுகள் எல்லாத்தையும் கழிக்க ஒரு ஆன்சர் வரும்ல, அது வந்து அந்த நிறுவனத்தினுடைய லாபமோ நட்டமோ அதை கணிப்பிடுறதுக்கான ஒரு கூற்று தான் அந்த வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்று. பெரும்பாலும் இந்த வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுல லாபங்களை கணிப்பிடுறது ரெண்டு அடிப்படைகளில் லாபம் கணிப்பிடப்படுது. முதலாவது மொத்த லாபம் கணிப்பிடப்பட்டு அதற்கு அடுத்ததாக தேறிய லாபம் கணிப்பிடப்படுது. இந்த மொத்த லாபத்தை கணிப்பிடுவதற்கு வந்து என்னென்ன விஷயங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் பிரதானமாக என்ன ஒரு வருமானம் வருதோ அந்த வருமானத்திலிருந்து அந்த வருமானத்துக்காக செய்யப்பட்ட கொள்வனவுகள் அனைத்தையும் கழிக்க வாரது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் விற்பனை இருக்கு, ஒரு நிறுவனத்தில் விற்பனை இருக்கு அப்படின்னா விற்பனைகள் வந்து ரெண்டு வகையில் இருக்கு. ஒன்று வந்து கடன் விற்பனை அப்படின்னு சொல்லலாம். கடனுக்கும் விற்பனைகள் நடைபெற்றிருக்கும். அடுத்தது காசு விற்பனை அப்படின்னு சொல்லலாம். காசு விற்பனையும் நடந்திருக்கும், கடன் விற்பனையும் நடந்திருக்கும். ஓகே, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம், கூட்டுறோம். இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, மொத்த விற்பனை கிடைக்குது. இந்த மொத்த விற்பனையில இருந்து அந்த நிறுவனத்தில் உள்ள உட்திருப்பங்களை நம்ம கழிக்கிறோம். உட்திருப்பங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம தரம் 10ஆம் ஆண்டுல படிச்சிருந்தோம். ஸோ மேலதிகமாக உட்திருப்பங்கள் வந்து என்ன அப்படின்னா, உட்திருப்பம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உட்திருப்பங்கள் அப்படின்றது வந்து பொதுவாக என்னன்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு நிறுவனத்தில் நடைபெற்ற விற்பனைகளில் இப்போ சாதாரணமாக ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட 40,000 பெறுமதியான பொருட்களை வந்து வித்துட்டோம். நம்ம குறிப்பிட்ட ஒரு நிறுவனம், அதாவது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க அல்லது ஒரு கடை நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் பொருட்களை கொள்வனவு செஞ்சுட்டு போகிறாங்க வாடிக்கையாளர். அந்த வாடிக்கையாளர் 40,000 பெறுமதியான பொருட்களை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த 40,000 பெறுமதியான பொருட்களில் வந்து 10,000 பெறுமதியான பொருட்கள் வந்து பழுதடைஞ்சிருக்கு. அந்த பழுதடைந்த பொருட்கள் வந்து அவங்க வாங்கும்போது அவங்க வந்து கவனிக்காமல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொருட்கள் வந்து பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பொருட்களை கொண்டு போன பிறகு பார்க்குறாங்க அந்த 10,000 பெறுமதியான பொருட்கள் பழுதடைஞ்சிருக்கு. எனவே அந்த பொருட்களை வந்து நிறுவனத்துக்கே திரும்ப கொடுக்குறாங்க. விற்பனை செய்த நிறுவனத்துக்கு கொள்வனவு செய்தவங்க திரும்ப இந்த பொருள் வேணாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. எனவே அதுதான் அந்த இடத்துல உட்திருப்பமாக அடையாளப்படுத்தப்படுது. அப்ப நிறுவனத்துல கடன் விற்பனையும் நடக்குது, காசு விற்பனையும் நடக்குது. ஓகே, ஒரு நிறுவனத்துல கடன் விற்பனையும் நடக்குது, காசு விற்பனையும் நடக்குது. அது ரெண்டையுமே கூட்டும் போது மொத்த விற்பனை கிடைக்குது. இந்த மொத்த விற்பனையில இருந்து நாம என்னத்தை கழிக்கிறோம் அப்படின்னா உட்திருப்பத்தை கழிக்கிறோம். உட்திருப்பத்தை நம்ம என்ன செய்யறோம், கழிக்கிறோம். ஸோ இதை கழிச்சு வர ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா, இதுல இருந்து விற்பனை கிரயத்தை நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன விட கிடைக்கும் அப்படின்னா இந்த நிறுவனம் அடைந்த மொத்த லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஓகே. உதாரணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த உதாரணத்தை எல்லாரும் பாருங்க.
ஒரு நிறுவனத்தில் விற்பனை வருமானத்தை கணிப்பிடுவதற்கான ஒரு முறை. ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட காசு விற்பனை மற்றும் கடன் விற்பனை ஆகிய இரண்டினதும் கூட்டுத்தொகை விற்பனை வருமானம் ஆகும். இங்கே உங்களுக்கு உட்திருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கல, பட் மேலதிகமாக உட்திருப்பம் அப்படின்ற ஒரு விடயம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விற்பனை வருமானத்திலிருந்து அந்த மொத்த விற்பனையிலேருந்து நீங்கள் உட்திருப்பத்தை கழித்த பிறகுதான் விற்பனை கிரயத்தை கணிப்பீடு செய்யணும். எனவே உடன் காசு விற்பனை இருக்குது, அதே மாதிரி கடன் விற்பனை இருக்குது. அது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு விற்பனை வருமானம் கிடைக்குது. விற்பனை வருமானத்திலேருந்து விற்பனை கிரயத்தை நம்ம என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். விற்பனை கிரயத்தை எவ்வாறு கழிப்பது, விற்பனை கிரயம் அப்படின்னா என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம். அந்த வகையில் விற்பனை கிரயம் அப்படின்றது விற்பனைக்காக தயார் நிலையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் கிரயம் விற்பனை கிரயம் ஆகும். அதாவது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அது விற்பனைக்கான கிரயம் அப்படின்னு சொல்றது. வணிகம் ஒன்றுல குறித்த நிதியாண்டு முடிவடைந்ததும் சில பொருட்கள் விற்பனை செய்யப்படாமலும் காணப்பட முடியும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் விற்பனைக்காக இருந்த பொருட்களின் கிரயத்திலிருந்து விற்பனை செய்யப்படாதுள்ள பொருட்களின் பெருமானத்தை கழித்து விற்பனை கிரயம் பெறப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் அந்த நிதியாண்டுக்குள்ளேயே விற்பனை செய்யப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் 1 லட்சம் பெறுமதியான பொருட்களை நம்ம கொள்வனவு செஞ்சுருக்கோம் விற்பனை செய்கிறதுக்காக. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டு அப்படின்னு சொல்கிறது நான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிதியாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம 1 லட்சம் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செஞ்சுருக்கிறோம். ஆனால் அந்த பொருட்களில் சாதாரணமாக 1 லட்சத்தில் நம்ம 80,000 பெறுமதியான பொருட்களை தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் 20,000 பெறுமதியான பொருட்கள் நம்மக்கிட்ட அப்படியே தேங்கி நிற்கிது. இந்த பொருட்கள் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் ஆரம்ப இருப்பாக இருக்கும். அதற்கு அடுத்த வருடம் அது இறுதி இருப்பாக இருக்கலாம் மேபி. ஸோ நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்படும் போது குறித்த ஒரு நிதியாண்டின் இறுதியில் விற்பனை செய்யப்படாதுள்ள பொருட்களின் பெருமானம் இறுதி இருப்பாக கருதப்படுவதோடு அது ஒரு சொத்தாக கருதப்படும். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு சொத்து நடைமுறை சொத்துக்களில் சேர்க்கப்படும். அடுத்த வருடம் அது ஆரம்ப இருப்பாக கணிப்பிடப்படும். எனவே ஆரம்ப இருப்பாக கணிப்பிடப்படுவதன் மூலம் அது ஆரம்பத்திலேயே விற்பனை செய்யப்படும். இது அடுத்த வருட நிதியாண்டின் ஆரம்ப இருப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் கொள்வனவு செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் விற்பனை படுகிறதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனவே ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் 1 லட்சம் பெறுமதியான பொருட்களை நம்ம கொள்வனவு செஞ்சோம் அப்படின்னா அந்த பொருட்களில் நம்ம 80,000 அல்லது 50,000 பெறுமதியான பொருட்களை மட்டும்தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. எனவே 50,000 பெறுமதியான பொருட்கள் நம்மக்கிட்ட அப்படியே தேங்கி நிற்கிது. அந்த பொருள் அந்த குறிப்பிட்ட வருடத்தினுடைய இறுதி இருப்பாக அந்த நிதியாண்டின் இறுதி இருப்பாக கணக்கீடுல சேர்க்கப்படும் நிதி கூற்றுல. அந்த இறுதி இருப்பு அடுத்த நிதியாண்டுக்கு நம்ம போகும்போது அடுத்த நிதியாண்டில் நம்ம ஆரம்பத்துல இருந்து கணக்கு செய்யும் போது ஆரம்ப இருப்பாக கணக்கில் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு கொள்வனவுகள்லாம் நடைபெறும் நிறுவனத்தில். எனவே இந்த ஒரு விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒரு கணக்கும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. 2020 12/31 31ஆம் தேதியில் உள்ளவாறான இறுதி இருப்பு அடுத்த வருட காலப்பகுதியின் நிதியாண்டு ஆரம்ப தேதியான 2021 1ஆம் தேதியில ஆரம்ப இருப்பாக காணப்படுது. கடந்த வருடம் 2020 12ஆம் மாதம் 31ஆம் தேதி நிறுவனத்தில் தேங்கி நின்ற அந்த இறுதி இருப்பு 20,000 பெறுமதி அப்படின்னா இந்த வருடம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் அந்த ஒரு 20,000 பெறுமதியான இறுதி இருப்பு அந்த நிறுவனத்தினுடைய ஆரம்ப இருப்பாக கணக்கில் எடுக்கப்பட்டு கணக்கீடு மேற்கொள்ளப்படும். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வணிகம் ஒன்றில் ஆரம்ப இருப்பு காணப்படாது. காரணம் என்ன?
அந்த நிறுவனத்தில் ஆரம்ப இருப்பு ஏன் காணப்படாதுன்னா அது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வணிகம். எனவே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வணிகத்தில் முதல்ல கொள்வனவு நடைபெறும். அந்த கொள்வனவுல விற்பனை செய்யப்படாமல் தேங்கி நிற்கிறது. அதற்கு அடுத்த வருஷம் தான் ஆரம்ப இருப்பாக இருக்கும். வணிக நிறுவனங்களில் நிதியாண்டு காலத்தில் ஆரம்ப இருப்பாக உள்ள பண்டங்கள் பொதுவாக விற்பனைக்கு போதுமானதாக காணப்படுவது இல்லை. இதனால் பண்டங்களை புதிதாக கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. அவ்வாறு மேற்கொள்ளப்படும் உடன் காசு கொள்வனவு மற்றும் கடன் கொள்வனவு ஆகிய இரண்டினதும் கூட்டுத்தொகை மொத்த கொள்வனவாக கருதப்படும். ஆமாம், அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நிதியாண்டில் விற்பனைக்காக தயார் செய்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் 1,00,000 பெறுமதியான பொருட்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொள்வனவு செய்கிறாங்க. யாதேனும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகிட்ட இருந்து கொள்வனவு செய்கிறாங்க. விற்பனை செய்கிறதுக்காக, மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் 50,000 பெறுமதியான பொருட்கள் தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. பேலன்ஸ் 50,000 பெறுமதியான பொருட்கள் வந்து அப்படியே இருக்கும். இந்த பொருள் வந்து அடுத்த வருடம் வந்து என்னவா இருக்கும்னா ஆரம்ப இருப்பாக இருக்கும். இந்த ஆரம்ப இருப்பு அடுத்த வருடம் முழுவதுமாக விற்பனை செய்யப்படும். ஆனால் ஆரம்ப இருப்பு வந்து அடுத்த வருடம் முழு வருடத்துக்கும் வேற எந்த பொருளையும் கொள்வனவு செய்யாமல் இந்த பொருளை மட்டும் விற்பனை செய்ய முடியுமா இருந்தால் நிறுவனம் நஷ்டத்தில் தான் போகணும். எனவே விற்பனைக்கு இந்த சரக்கு போதுமானதாக இருக்காது. எனவே புதிதாக கொள்வனவுகளிடம் பெறும் நிறுவனத்தில் அது அந்த வருடத்திற்குரிய கொள்வனவாக அடையாளப்படுத்தப்படும். அந்த கொள்வனவுகள் வந்து பெரும்பாலும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, காசுக்கும் கொள்வனவு செய்வாங்க, கடனுக்கு கொள்வனவு செய்துட்டு மீள திரும்ப காசை தானே அப்படின்ற அடிப்படையில் கடனுக்கும் கொள்வனவு செய்வாங்க. எனவே காசு கொள்வனவும் நடைபெறும், கடன் கொள்வனவும் நடைபெறும். அது ரெண்டையும் கூட்டும் போது மொத்த கொள்வனவு. எனவே மொத்த விற்பனையிலேருந்து மொத்த கொள்வனவு என்ன செய்கிறோம், கழிக்க வருவது மொத்த லாபம். இந்த இடத்துல வெளித்திருப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த வெளித்திருப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாம மீள் விற்பனைக்காக பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அந்த பொருட்களில் ஏதேனும் சேதம் அல்லது பழுதுகள் காணப்படுமா இருந்தால் நம்மளோட வழங்குனர், அதாவது நம்ம யாருக்கிட்ட கொள்வனவு செய்தோமோ அவங்க கிட்ட பொருட்களை வந்து திரும்ப வெளியில் அனுப்புகிறோம். அதனால அந்த வெளித்திருப்பம் இருந்தால் சில வேளை அந்த வெளித்திருப்பத்தை நீங்கள் கழிக்கணும். கழிச்சிட்டு தான் நீங்கள் வந்து கணக்கை வந்து கணிப்பிடணும். மொத்த கொள்வனவு வந்து அந்த ஆண்டுக்கானதை கணிப்பிடணும். கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களை வணிக நிலையத்துக்கு கொண்டு வரும் போது சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நகரத்தில் போயிட்டு ஒரு முட்டையை வாங்குறீங்க அல்லது சீனி 1 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சீனி 1 கிலோவினுடைய விலை வந்து 100 ரூபாயாக இருக்கலாம். அதே உங்களுடைய ஊர் கடைகளில் அதே அந்த சீனி 1 கிலோ வாங்கும்போது அந்த சீனி 1 கிலோவினுடைய விலை வந்து 110 ரூபாய் அல்லது 105 ரூபாயாக காணப்படும். இந்த இடத்துல நீங்கள் நகரத்தில் வாங்கும்போது நகர கொள்வனவு செய்தீங்க அப்படின்னா சீனி 1 கிலோவினுடைய விலை வந்து 100 ரூபாயாக இருக்கு. அதே உங்களுடைய ஊர் கடைகளில் நீங்கள் வாங்கும்போது என்ன நடக்குது, அந்த சீனி 1 கிலோவினுடைய விலை வந்து 105 ரூபாயாக இருக்குது. அப்போ இங்கே 5 ரூபா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கூட்டி விற்கிறாங்க. ஏன் அந்த 5 ரூபாயை அவங்க கூட்டி விற்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட நகரத்திலிருந்து கொள்வனவு செய்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பொருட்களை கொள்வனவு செய்துட்டு வரும்போது அவங்களுக்கு வண்டிக்கான ஒரு கிரயம் ஏற்பட்டிருக்கும், போக்குவரத்து செலவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த போக்குவரத்துக்கான செலவையும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பொருளோட விலையில் சேர்க்கிறாங்க. எனவே அதனால தான் அந்த பொருளினுடைய விலை வந்து கொஞ்சம் கூட்டி விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உட்சுமை கூலி, ஓகே,
கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களை வணிக நிலையத்துக்கு கொண்டு வரும் போது சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். உட்கொண்டு வரும் கூலி, அதே மாதிரி அதுதான் உச்சுமை கூலி அப்படின்றது. ஏற்றி இறக்கட் கட்டணம் என்பவை இவற்றிற்கான உதாரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றி இறக்கட் கட்டணம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து அந்த உரிய இடத்துல கொள்வனவு செய்யும்போது நம்ம அந்த பொருளை வந்து வெஹிக்கிளுக்கு ஏற்றி திரும்ப கொண்டு வந்து இறக்கும் போது அதுக்கு ஆள் வச்சு அப்படி தானே செய்ய முடியும். ஸோ அதற்கான கூலியை இவங்க என்னத்தில் சேர்க்குறாங்க அப்படின்னா பொருளோட விலையில் சேர்க்கிறாங்க அல்லது கொள்வனவோடு சேர்க்கிறாங்க. கொள்வனவு தொடர்பான மொத்த கிரயத்தை கணிப்பிடுவதற்காக, அதாவது கொள்வனவு செய்த பொருட்களை தற்போதைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான கொள்வனவு தொடர்பான செலவுகள் அனைத்தும் கூட்டப்படுதல் வேண்டும். இங்கே உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, கொள்வனவோட கூட்டப்பட வேண்டிய கொள்வனவு செலவுகள் உச்சுமை கூலி, ஏற்றிறக்க கட்டணம், கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த செலவு. ஓகே, அப்போ இதுதான் மொத்த கொள்வனவாக இருக்கும். கொள்வனவு 82,000, உச்சுமை கூலி வந்து 9,000, ஏற்றிறக்க கட்டணம் 6,000. எனவே மொத்த கொள்வனவோட நம்ம சேர்க்கிறோம் 97,000 இருக்கு. சரிங்களா? அப்போ இதை வந்து இதையும் நம்ம கொள்வனவோட சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருக்கணும். இதன்படி விற்பனை கிரயத்தை கணிக்கும் போது பின்வரும் உருப்படிகள் கவனத்தில் கொள்ளப்படும். ஒரு விற்பனை கிரயத்தை கணிப்பிடும் போது என்னென்ன உருப்படிகள் வந்து கவனத்தில் கொள்ளப்படும் அப்படின்னா, ஆரம்ப இருப்பு கவனத்தில் கொள்ளப்படும். கொள்வனவு, அதில் வந்து காசு கொள்வனவு, கடன் கொள்வனவுகள் கவனத்தில் கொள்ளப்படும். கொள்வனவுக்கான செலவுகளும் கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்ததாக இறுதி இருப்பு கவனத்தில் கொள்ளப்படும். ஒரு நிறுவனத்தில் ஆரம்ப இருப்பு, அப்புறம் கொள்வனவு, கொள்வனவுக்கான செலவுகள், இறுதி இருப்பு அப்படின்றது 4 விஷயம் கணிப்பிடப்படும் விற்பனை கிரயத்தை கணிப்பிடும் போது. அந்த வகையில் ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை கிரயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிறுவனம் ஒன்றில் பின்வரும் தகவல்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப இருப்பு 15,000 ரூபாய், கொள்வனவு 82,000 ரூபாய், உச்சுமை கூலி 9,000 ரூபாய், ஏற்றிறக்கட் கூலி 6,000 ரூபாய், இறுதி இருப்புகள் 22,000 ரூபாய். மேலுள்ள தகவல்களின் அடிப்படையில் விற்பனை கிரயத்தை கணிக்கும் முறை கீழே காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த விற்பனை கிரயத்தை கணிப்பிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆரம்ப இருப்பை கூட்டுறாங்க. இதோடனா கொள்வனவோட. அப்போ கொள்வனவோட என்னென்ன விஷயங்களை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உச்சுமை கூலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கட் கட்டணத்தை கூட்டுறாங்க. கூட்டு வர விடை அதாவது 1,12,000 ரூபாயோட இறுதி இருப்பை வந்து என்ன செய்கிறாங்க, இறுதி கையிருப்புகளை கழிக்கிறாங்க 22,000 ரூபாயை. எனவே விடை வந்து விற்பனை கிரயம் 90,000 ரூபாயாக காணப்படுது. சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விற்பனை, அதாவது மேலே பார்த்துருந்தோம் இல்லையா நிறுவனத்தில் நடந்த மொத்த விற்பனை வருமானம், அந்த விற்பனை வருமானத்தில் இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்க வருவது மொத்த லாபம். மொத்த லாபம் என்பது விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழித்த பின்னர் கிடைக்க பெறும் பெறுமதியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான சமன்பாட்டு வடிவிலான ஒரு விஷயமும் கொடுக்குறாங்க. நிறுவனத்தில் உதாரணம் கொடுக்குறாங்க. மொத்த கொள்வனவு வந்து 1,00,000, அந்த நிறுவனத்தில் நடைபெற்ற மொத்த விற்பனை வருமானம் 1,20,000. எனவே மொத்த லாபத்தை கணிப்பிடுங்க அப்படின்னா விற்பனை வருமானம் வந்து 1,20,000. அந்த நிறுவனம் வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. எனவே ஆரம்ப இருப்பு இருக்காது. அந்த நிறுவனத்தில் இறுதி இருப்பு இருக்கும். எனவே அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தை கணிப்பிடுங்க அப்படின்னா இந்த ஒரு இதில் வந்து நீங்கள் கணிப்பிடலாம். இப்போ அதுக்கு கீழே சில கணக்குகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. விற்பனை வருமானம் விற்பனை கிரயத்திலும் அதிகமாக இருப்பின் அவ்வதிகரித்த பெருமானம் மொத்த லாபமாகும். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை வருமானத்தை விட விற்பனை கிரயம் என்னவா இருக்கணும், குறைவாக இருக்கணும். விற்பனை வருமானம் விற்பனை கிரயத்திலையும் அதிகமாக இருக்கணும், அல்லது விற்பனை வருமானத்தை விட விற்பனை கிரயம் குறைவாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது மொத்த லாபம். அல்லது விற்பனை வருமானத்தை விட விற்பனை கிரயம் அதிகமாக இருந்துச்சு, அந்த வருஷத்தில் விற்பனை வந்து பெரிதாக போகலை அப்படின்னா அது மொத்த நட்டம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது.
இன்றைக்கு படிப்பிச்ச இந்த மொத்த லாபம் சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த தேரிய லாபமெல்லாம் எவ்வாறு கணிப்பிடுறது, இந்த மொத்த லாபத்திலேருந்து என்னென்ன செலவுகளை கழிக்க தேரிய லாபம் வரும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்றைக்கி படித்த இந்த விஷயங்களை நீங்கள் மறுபடியும் ஒரு திரும்ப பாருங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்து நம்ம வருமான கூற்று, ஐந்தொகை, நிதிநிலைமை கூற்று, இந்த மாதிரியான சில விஷயங்கள், அப்புறம் செலவுகளை எல்லாம் எவ்வாறு கணிப்பிடுறது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான நிறைய விஷயங்கள் கணக்கெல்லாம் நிறைய செய்து பார்க்க இருக்கு. எனவே அடுத்த வகுப்பில் மாணவர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.